கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காக மாத்திய கணக்கில் ரெடியாகி கொண்டு தான் இந்த சுவாமிஜி எல்லாம் சொல்லித்தரப்போகிறார். நம்ம வாழ்க்கையில் கேள்விப்படாத விடயங்கள் உங்களுக்கு இங்கே சொல்லப்பட போகுது. இங்கே யாரு பேசுகிறாவோ அவரை மட்டும்தான் பார்க்கணும். வேற எல்லாம் நடக்கும், அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. அது சரியான டிஸ்டர்ப் ஆயிடுது. இப்போ நான் பேசுகிறேன், என்ன தான் பார்க்கணும். சுவாமிஜி சொல்லி கொண்டிருக்கக்குள்ள இடி விழுந்தாக்குள்ள சுவாமிஜியை தான் பார்க்கணும். அது மாதிரி டீச்சர் பேசுவாங்க, டீச்சரை தான் பார்க்கலாம். வேறு அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. அதுக்கு நம்ம வரல. சரிதானே? தயவு செய்து எல்லார்கிட்டையும் மன்றாடி கேட்கறது இந்த விடயம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பிந்திட்டோம். அதால் எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறோம். தேங்க்யூ. பிரார்த்தனை இன்னொரு கட்சி. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. 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 ஓம் நம சிவாய. 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 ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமோ. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. ஜெய நாராயணி நமோஸ்துதே. நாராயணி நமோஸ்துதே. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி வராணி ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்மான குரு வாணி பதம் நாடு நீங்கள் சொல்லக்கூடிய நம்பகம்.
ஐயோ புத்தமாள் எழுமுங்க நீங்கள் இல்லையோ உங்களை ஏண்டா தானாடா விட்டாலும் தன் சதையாடும் என்ப இதே ஊரில் பிறந்து இல்லை வாழ்க்கையில் பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிட்டு அவங்க இவன் மேலே ஒரு ஆசிரம் ஒன்று இருக்குது அதில் பேரும் என்னது ஓம் தத் சத் அந்த ஆசிரம் பேர் இது தப்போவனம் என்ன சொல்ல வரேன்டா நாங்களாம் வெற்றியாளர்கள் பெஸ்ட் ஆகவே நாங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகையு வையம் நாங்கள் அடைஞ்சதை நீங்களும் சொல்லுங்க அடையணும் அதுதான் ஆசை அப்போ அந்த அது சொல்ல யோக வாசிஷ்டா சொல்லுங்க ராமருக்கு அவர் குருநாதர் வசிஷ்டர் கொடுத்த உபதேசம் அதில் தான் அதில் ராமர் கேட்குறார் குருநாதா கொஞ்சம் பேர் வெற்றி அடைகிறாங்க கொஞ்சம் பேர் இப்படி முயற்சி பண்ணாலும் தோல்வி போடுறாங்க கொஞ்சம் பேர் பரவாயில்ல ஏன் கேள்வி அதாவது இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊரில் நேற்று என்ன பார்க்க 2 கோடீஸ்வரர் வந்து விக்கி அவனொரு கோடீஸ்வரர் இன்னொரு அவன் 5 நாளைக்கு ஒரு நாட்டில் நம்மளோட சென்னை பெரிய கோடீஸ்வரர் இப்போ 4-5 நாளைக்கு ஆஸ்திரேலியா போகிறோம் 50 லண்டன் போகிறோம் 5 நாளைக்கு பேர் ஒரு நாட்டில் இருக்கலாம் அப்படியே கோடீஸ்வரர் நேற்று வந்து நான் சொல்ல முடியாது என்ன சொல்ல வரேன்னா இவர்களுக்கெல்லாம் கொம்பு முளைக்கல சொல்லுமான் கொம்பு முளைச்சிருக்கோம் இல்லை அவங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்கள் இப்போ அவருக்கு என்ன சொல்ல 2 வழி இருக்குது வெற்றி அடைகிறது முதல்ல சொல்லுங்க விதி சொல்லுங்க இந்த தலைவிதி போய் அதாவது தலைவிதியண்டா நம்மளே நானே சொல்லுங்க நானே சொன்ன எண்ணிய செய்த கருமங்களின் பலன் அதுதானே இது நீங்கள் இருக்கிறீங்க இல்லை கடவுள் ஒன்று விதி ஒன்று கொடுக்கல நம்ம தான் நீயே விதியை ஏற்படுத்தினார் சரி ஆனால் வந்தாச்சு இப்போ நீங்கள்லாம் உண்மையில் பிறந்து நான் சுவிட்சர்லாந்துலேயும் சொல்கிறேன்டா அந்த உலகத்தில் என்ன ஹெவன் ஒன்று ஒருத்து அதில் ஜிடிபி என்னடா ஜிடிபி ஒரு நபருக்கு வருமானம் அதுதானே அது இந்த உலகத்தில் ஹையஸ்ட் அதுதான் அங்கே பிறக்கலை நீங்கள் இல்லையோ இங்கே இல்லை பிறந்திருக்கீங்க பெண்ணில் வரேன்டா அதில் 2 வழி இருக்குது உன்ற தலைவிதியை மாற்றுறதுக்கு சொல்லுங்க நான் என்ன ஒன்று ஓ வெரி குட் பாய் உட்கார் கைதட்டுங்களா 2 வழி இருக்கு ஒன்று எனது இடைவிடாத அதி உயர்ந்த சுயமுயற்சி சுப்ரீம் செல்ஃப் எஃபர்ட் சரியா சுப்ரீம் செல்ஃப் எஃபர்ட் ஒன்று அதாவது நீங்கள் எல்லாம் செய்கிற முயற்சி சோம்பேறி சாதாரண 9 எடுக்கிறேன் அவர் மாதிரி இல்லை எனக்கு 5 மொழி தெரியும் 5 மொழி 1-2 உங்களோட சிங்களத்தை விட நான் பாஸ் பண்ணி ஆர்டிஓ 5 ஊரில் வேலை செஞ்சேன் ஓகே விடுங்க என்ன எவ்வளோ வரேன்டா நம்மளோட முயற்சி காணாதுமா உண்மையில் காணாது எஸ் அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க என்ன ஓஎல் படிக்கிறோம் ஏஎல் படிக்கிறோம் சிங்களம் இங்கிலீஷ் படிக்கிறோம் நேரம் இல்லை போய் நான் சோம்பேறின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கொள்ளும் சரியானே அப்போ முதலாவது உங்களோட முயற்சி சொல்லுங்க சாதாரண முயற்சி இல்லை இப்போ நான் 9A 3Aன்னு சொன்னேன்டா இல்லை ஒன்றுக்கு 100 மார்க்ஸ் எடுக்கலாம் ஏன் எடுக்கலைண்டா பாருங்க இப்போ வந்தோடனே ஐயா சொல்லி கொண்டு இருந்தார் இந்த ஆசிரியர் படிப்பிக்கிறார் ஒரு வகுப்பில் 31 மாணவர் அதை அப்படி முதலாவது உண்டு வாங்கான் 31வது ஒரு வாரம் அதை அப்படி ஆசிரியர் எல்லாருக்கும் கொண்டு தனி படிப்பிச்சாங்க இல்லைம்மா அதே அந்த மாணவர் தவறை ஒழிய ஆசிரியர் தவறு இல்லை விளங்கணுமா அப்போ நம்மளோட முயற்சி காணாது அது உண்டு என்னது சுப்ரீம் செல்ஃப் ஒன்று அதி உயர்ந்த முயற்சின்னா உங்களோட வாழ்க்கையில் குறிக்கோளை அடையிறது 2வது இறைவனின் கருணை சொல்லுவோம் நிச்சயம் இப்போ டீச்சர் சொன்னாங்க இல்லை நீங்கள் கும்பிடுங்கோ இறைவனில் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா இப்போ நாங்கள் அவங்களை முன்னுக்கு நிற்கிறோம்மா இல்லை உண்மையை சொல்லப்போனால் எங்களோட முயற்சியும் தவம் அந்த இறைவன்ற ஆசீர்வாதமும் 100% கிடைத்ததான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் சொல்லிக்கிறோம் அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அதில் பேர் ஜப சகித்த சொல்லுவோம் உருவ தியானம் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது 2வது எப்படி இறைவனின் கருணையை அடைவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்க இது உங்களுக்கு புதுசு முழுதும் புதுசு அதனுடைய கவனமாக கேட்கும் ஜபம் கேள்விப்பட்டீங்க இல்லையோ ஜபம் வேண்டா நம்மளோட இஷ்ட தெய்வத்தில் மந்திரத்தை ஜபம் செய்தல் ஜபம் தமிழில் இருக்குதானே ஜபம் இருக்கு இல்லையோ ஜபம் செய்கிறார் ஜபம் நான் என்ன ஜபம் பண்ணா என்ன உங்களை கேளுங்க ஒரு ஆள்டையும் சொல்லி அவங்களோட இஷ்டமாக தெய்வத்துக்கு மந்திரத்தை சொல்லுவோம் சின்ன விஷயம் சொல்றேன் பிள்ளை எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கணும் முதல்ல
ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு ஆள் அனுப்பி நீங்கம்மா சொல்லுமா, ஏன் நமக்கு சாமி கும்பிடணும்? நமக்கு தேவையானது கிடைக்கும். ஓகே, வெரி குட். இப்போ ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப மூக்குல கை வச்சு பாருங்க, சுவாசிக்கல் தானே? சரி, அதை தவிர உங்களோட உடம்பை யோசிச்சு பாருங்க. அந்த உடம்புக்குள்ள எல்லாம் இருக்கு தானே? கிட்னி இருக்கு, இறப்பை இருக்கு, ஈரல் இருக்கு, எல்லாம் இருக்கு தானே? எல்லாம் இருக்கும். டவுட் இருக்கா? இருக்கும். எல்லாம் இருக்கலாம். மூளை இருக்கா? சரியா? இப்ப அவளும் வந்து சரியா தான் இயங்கிட்டு இருக்கு. அதுல ஏதாவது டவுட் இருக்கா அவங்களுக்கு? எல்லாம் சரியா இயங்கிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சா இதெல்லாம் நடக்குது. நான் இப்பொழுது இறப்பையை இயக்குகிறேன், கிட்னியை இயக்குகிறேன், மூளையை இயக்குகிறேன், அப்படி ஏதாவது நடக்குதா? இல்ல தானே? சுவாசத்தை யோசிச்சு பாருங்க, அப்படி ஏதாவது நடக்குதா? சரி, அப்ப எல்லாமே வந்து சரியாவே நடக்குது. என்ன இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த சுவாசத்தை சுவாசிக்கணும், நிறைய விஷயத்துக்கு போய் கிடக்க முடியுது. என்ன யோசிச்சு நம்ம என்ன செய்யணும்? சுவாசிக்கணும். அப்படி இந்த நம்மளோட மிகப்பெரிய சொத்தா நினைக்கிற இந்த உடம்பே நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை. என்ன ஆனா எல்லாம் சரியா நடக்குது பாருங்க. சூரியன் சரியா உதிக்குது, எல்லாம் சரியா டைமுக்கு மழை பெய்யுது, அம்மா கோயிலுக்கு உதறக்குது. அப்ப எல்லாம் சரியா நடக்குது. என்ன அப்ப இப்ப நமக்கு விளங்கிக்கும் என்னன்னு சொன்னா, இதுல எதுவுமே வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்தி எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு இருக்கு. என்ன அப்படி அந்த சக்தியை தான் நம்ம இறைவன் என்று சொல்றோம். அவர் வந்து எல்லாம் வல்லவர். நம்ம சமயத்துல படிச்சுப்பீங்கன்னு, எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிபவர். அந்த இறைவனை தான் நம்ம இப்ப பிரார்த்தனை பண்ண போறோம். சரியா? அப்ப அவர் எல்லாம் வல்லவர். இவர் சொன்னார் எனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று. அப்ப எல்லாம் வல்லவர் அல்லாத முடியும் தானே? அதுல டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இப்ப இஷ்ட தெய்வம் என்றதுமா என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு அம்மா 2 பேர் இருக்கேலுமா? ஒரு அம்மா தான் இருக்கேலும். என்ன அப்ப அது மாதிரி நம்ம நிறைய சாமி கும்பிடுவோம். இஷ்ட தெய்வம் என்று சொல்றது வந்து நமக்கு பிடிச்சி நம்ம விரும்பி கும்பிடுற அந்த ஒரு தெய்வம். இப்ப நிறைய தெய்வம் கும்பிட்டாலும் ஒரு தெய்வத்துல நம்மள அறியாமலே நம்ம கடும் ஈர்ப்பா இருக்கும். சரியா? அந்த தெய்வத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை வந்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லுவோம். சரியா? அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். நாளை வச்சு ஜபம் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு அந்த மந்திரத்தை வச்சு ஜபம் பண்ணணும். அதோட சேர்த்து தியானத்தை சேர்த்து வழிபடுற ஒரு தியான முறையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல வந்து பாப்போம். இஷ்ட தெய்வம் வந்து என்ன? இஷ்ட தெய்வம் பிள்ளையார் என்று சொல்றாங்க. கொஞ்சம் கையெழுதுங்க. பிள்ளையார் தான் நம்ம எனக்கு கடுமையா பிடிக்கும். பிள்ளையார் கும்பிடுறது. அப்ப உங்களோட மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ கணேசாய நம. அவங்க அவ்வளவு சொல்லுங்க. அந்த கணேசாய நமஹ. சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ரைட், வழிபடுறாங்க. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. சொல்லுங்க. சொல்ல வைங்க. எல்லாம் இந்த கையை ஊத்தினாக்க கொஞ்சம் சத்தமா சொல்லுமா. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமஹ. ரைட், அடுத்தது அம்மாளை கும்பிடுறாங்க. அம்மா அம்மா நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அண்ணா கடும் விருப்பம் எனக்கு அம்மால கடுமையா பிடிக்க மாட்டேன். ஓம் சக்தி பராசக்தி. சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. நீங்களுக்கு சொல்லுங்களா? அழகான ஸ்மைல் ஆகுது. தேங்க்யூ. அடுத்தது ஒரு சிவருமான கும்பிடுறாங்க. சரியா? நிறைய பேர் இருக்காங்க. என்ன இஷ்ட தெய்வம் சிவருமான். ஓம் நம சிவாய. சொல்லுங்க. கையை வச்சுனாங்க உஷாரா சொல்லுங்க. கையை வைத்தினாக்க கொஞ்சம் சத்தமா சொல்லணும். நம்ம இஷ்ட தெய்வம் இல்லாது. ஓம் நம சிவாய. வெரி குட். ரைட், அடுத்தது விஷ்ணுவை கும்பிடுறாங்க, நாராயணனும் கும்பிடுறாங்க. ஒருத்தரையும் காணல, அவங்களோட மந்திரத்தை சொல்லிடுறேன். ஓம் நமோ நாராயணாய. அடுத்து ராமனை கும்பிடுறாங்க. ஹனுமான். ரைட், ஹனுமான கும்பிடுறாங்க. ஹனுமான். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். நிமிந்திரு ராமனை கும்பிட்ற அந்த ஹனுமானை கும்பிட்ற எழும்புங்க. எழும்பு இல்லைங்க. நீங்கள் எழும்பு. நீ சொன்னீங்க இல்லையா ஹனுமான்? சொல்லு. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். உட்கார். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். கும்பிடுங்க கும்பிடுங்க. மால் ஜெய ராம். சொல்லுங்க. ஸ்ரீராம் ஜெய ராம்
ஜெய ஜெயராம். அது சொல்லிக் கொடுங்க. ஏனெண்டா ஹனுமானுக்கு அவர நாமம் இருக்குல்ல, அவர் இஷ்ட தெய்வத்திர நாமம் தான் இருக்கு. ஓகே, நான் தொடங்குவோம். ஓகே, அப்போ இஷ்ட தெய்வம்னா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கும். அப்போ கவனம் இருக்கும். கடவுள் எத்தனை பேர்? அவர் சொல்கிற 3 பேர். ஓ, கடவுள் எத்தனை சொல்லுங்க? ஒரு ஆள் தான். சொல்லுங்க, கடவுள் ஒருவர் தான். சொல்லுங்க, கடவுள். அவங்க சந்தேகம் பண்ணுறது நான் சொல்கிறேனே, நான் ஒத்தோரிட்டின்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதிகாரி. ஓகே, நான் சொல்கிறேன். ஏனென்னா இந்த வேதங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கம்மா. இது நம்மளோட திருவாசகத்திலே இருக்குது. ஓர் நாமம் சொல்லுங்க சத்தமா. ஓர் உருவம் இல்லாதவர்க்கு ஓர் 1000 திருநாமம் பாடி தெள்ளோணம் கொட்டாமோ. என்ன அர்த்தம்டா, இறைவன் எங்கு நிறைந்த ஒருவர். பெரிய விஷயம், பரவாயில்ல சொல்லிடுறேன். எங்கு நிறைந்த இறைவன் ஒருவர் இல்லை, ஒரு ஆளும் இல்லை. ஆனால் அவர் எங்கே நிறைந்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு ஆள் தான் இங்கே நிறைந்திருக்க முடியும். சரி, அப்போ அவருக்கு என்ன, நமக்கு என்னடப்பா எங்கடப்பா எல்லாரும் பொம்பளை இல்லை. எங்கட அம்மா பொம்பளை, இவன் பொம்பளை, எல்லாம் பொம்பளை, என்ன இருக்கும் எங்கே இல்லை. ஆனால் எங்கட அம்மா சொல்லுங்க, எங்கட அம்மா தான். மற்றவங்கெல்லாம் அம்மா தான், ஆனால் எந்த அம்மா இல்லை. அது மாதிரி சொல்ல விடாங்க கிளியராக. அப்போ நம்மளோட அம்மா நமக்கு விசேஷம் இல்லையோ. எனக்கு நம்புறீங்களே நீங்களோ, உங்களோட அம்மா தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அது சொல்லுவாங்கோ என்ன, தாய் தந்தையருக்கு மரியாதை சேவை செய்யாத உலகத்தில் உருப்படவே முடியாது. அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பணிவும் இல்லை, பக்தியும் அன்பும் காட்டாதவங்க வாழ்க்கையில் வெற்றியோடையே முடியாது. நாங்கள்லாம் அன்னையன் தந்தையருக்குன்னு பக்தியும் சேவையும். அடுத்தது எங்களோட ஆசிரியர்கள்லாம் நான் சரஸ்வதி அம்மாவாகவே பார்த்தேன். ஆகவே நிறைய ஆசீர்வாதம் அப்படின்னு வெளியில் வரண்டா. கடவுள் ஒரு ஆள் தான். அப்போ எங்களோட அம்மா எனக்கு, உங்களோட அம்மா உங்களுக்கு மாதிரி அந்த இஷ்ட தெய்வத்தை இப்படி செய்யும். எந்த அம்மா வெளியோ ஒரு ஆள் தான் இருக்க முடியும். இப்போ நான் சொன்னேன், பிள்ளையார், முருகன், சிவபெருமான், பராசக்தி தாயார், அப்புறம் ஹனுமான், அவ்வளோதானே வந்தாங்க. ஓகே, இவ் ஒவ்வொருவரும் அந்த ஒரே தெய்வம் தான். என்னென்னா அதே தெய்வம் தான் நம்ம கும்பிட்றது. அந்த நான் கும்பிட்ற தெய்வத்துக்குள்ளே எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிறான். சொல்லுங்க, சந்தேகம் இல்லை. என்ன ஒரு ஆளானே கடவுள். பேருருவமெல்லாம் நிறைய இருக்கும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு இருந்து எல்லாரையும் கும்பிடுங்க, எல்லா கோயிலுக்கு போய் கும்பிடுங்க. ஆனால் கும்பிடக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு பராசக்தியை கும்பிடுறது, இப்போ கண்ணையம்மா இதெல்லாம் கும்பிட்றாங்க. அங்கே போய் சப்போஸ் நீ பிள்ளையார் ரெண்டா, அந்த பராசக்தி என்ற பிள்ளையார் தான். முருகனை கும்பிட்றவங்கண்டா அந்த பராசக்தி என்ற முருகனே தான். அந்த உருவமும் இதுவும் வித்தியாசம். இது பெரிய விஷயம். ஆனால் இதயத்தில் வச்சுக்கொள்ளணும். ஏனெண்டா நல்லா கேட்கும். 63 நாயன்மார் சொல்லுங்க, அவங்க சிவபக்தர்கள். அவங்க சிவருமா தவிர ஒரு கும்பிடலை. அதுக்கு அழகான உதாரணம். அதே மாதிரி என்ன, இப்போ தாயை கும்பிட்டு அவர் பேர் என்ன, அபிராமி பட்டர். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, வேறு கும்பிடலை. முருகனை கும்பிட்டு அருணகிரினார், முருகன் தருவரை கும்பிடலை. அப்போ இந்த நாராயண 12 ஆழ்வார்கள் இல்லை, அவங்களோட கண்ணனால் நாராயண தான் கும்பிட்டா. என்ன அர்த்தம்ண்டா, இந்த கதையை நான் அடிக்கடி சொல்கிறேன், திரும்ப கவனம் வைக்கக்கூடிய மாணவர்கள் ஃபோக்கஸ் சொல்லுங்க. இப்போ ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தைகளை பற்றி தவறு சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகள் என்னென்னா இந்த மொபைல் அதால் டெலிவிஷன் இந்ததால் அந்த உருவப்பட முடியாமல் இருக்குது. ஃபோக்கஸ் சொல்லுங்க. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சுவிட்சர்லாண்டு 2 சொன்னேனே, அங்கே ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. கவனம் கேட்கும். நீங்களாம் போகணும் ஒரு நாளைக்கு. அது 420 யூரோ. சின்னவில் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வரும் இல்லையா? ஓகே, அது டிக்கெட். அதில் எல்லா வசதியும் இருக்கும். அந்த ட்ரெயின் எப்படி போகும்னா, சுவிட்சர்லாண்டே அழகான நாடு. அந்த என்ன அழகான இடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, வேகமாக ஓடாது. போய் ஒரு ஸ்டேஜ்லேருந்து போய்க்கிட்டுருக்கு. அப்போ நான் அதில் என் நண்பர் எல்லாம் வைக்கிறேன். அப்போ அந்த பெரிய ஆஃபீஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அவர் கத்தி வித்திட்டோம். கத்தி ஏன்னா சுவிஸ் நைஃப் அப்படி சொல்கிறேன். அது உலக பிரசித்தி பெற்று அந்த அப்படி ஸ்டீல். அது ஒரு தடவை நீங்கள் என்னோட இருக்குது, அது பெஸ்ட்டு. அப்போ விடுத்துட்டு வரேன். நான் சொன்னேன் ஷோமி என்னென்னா காட்டினேன்.
இது கத்தி, இது சின்ன நைஃபு, பெரிய நைஃபு, இது ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் பாட்டில் ஓப்பனர் எல்லாம் இருக்குது அதில். கடைசியாக அதில் ஒரு பூத கண்ணாடி இருக்குது. என்ன இருக்குது? கத்திக்கும் பூத கண்ணாடிக்கும் எனக்கே ஜோக் ஆஞ்சனே, இது சுவிஸ் நைஃபு, அதில் சுவிட்ச் இந்த பூத கண்ணாடிக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். அது நான் சமைச்சி இது சுவிஸ் நைஃப், ஆனால் மிலிட்ரி தான் இது அதிகமாக பாவிக்கிற. அவங்க ஒரு காட்டில் எங்கே போனால் நெருப்பொட்டியும் இல்லை, லைட்டரும் இல்லை, ஆனால் நெருப்பு பார்த்து வைக்கணும். என்ன பண்ணுறது? கவனம். இந்த பாயிண்ட் தான் நான் கொண்டு வரேன். ஃபோக்கஸ் சொல்லுங்க. இப்போ பூத கண்ணாடியை நீங்கள் சூரியன் பிடிச்சிடலாம், அப்படியே பிடிச்சிங்களா, என்ன நடக்கும்? அவ்வளவு கதிரும் வந்து ஒருமைப்பட்டு இதில் வந்து நெருப்பு பிடிக்கும். விளங்குமா? நீங்கள் விளங்கப்படுது எழுமுங்க. ஏன் எழுமுங்க நம்ம ஏன் இது மட்டும் நெருப்பிடி? இப்போ சூரியன் இந்த ஒடியெல்லாம் இருக்கு இல்லையோ, இப்போ நெருப்பு பிடிக்கலையே விளங்க நான் சொல்கிறது. அப்போ இந்த பூத கண்ணாடியில் வச்சு இது வந்தால் அது எப்படி நெருப்பு பிடிக்குது சொல்லுங்க? உட்கார் ஃபோக்கஸ் இல்லையோ, நான் சொன்னேன் இல்லையா ஃபோக்கஸ். அப்போ என்ன நடக்குதுன்னா இவ்வளோ கதிரும் என்னம்மா இல்லை, இவ்வளோ கதிரும் ஒருங்கிணைந்து இல்லை ஒரு இடத்துல வருது ஃபோக்கஸ். அது வந்தோடனே நெருப்பு பிடிக்குது. அது சொன்னால் எனக்கு அதை அந்த உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு உள்ள வித்தியாசம் இது. இப்போ இங்கே பார்க்குறீங்க, அங்கே பார்க்குறீங்க, இது என்னண்டா இந்த சூரியனை கதிர் எல்லா இடத்தையும் போகுது, ஆகவே நெருப்பு வராது. ஆனால் நீங்கள்லாம் மாணவர்கள் இல்லை, வந்த வேலை எனக்கு 9 ஏவணும், 3 ஏவணும், ஆங்கிலம் தெரியணும், சிங்களம் தெரியணும், கம்ப்யூட்டர் தெரியும், இவ்வளோ தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் இந்த கிராஜுவேட் எல்லாம் வந்து ஒரு கூட இன்டர்வியூவில் ஆள்றான் அவன். நான் சொன்ன இவனுக்கு ஒருவனை உத்தியோகம் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் சொன்னதேமோ, கம்ப்யூட்டர் தெரியாது, சிங்களம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, உண்டை தமிழை மட்டும் கிராஜுவேட் பண்ணி என்ன வீடியோ தெரியாமல் நான் சொல்கிறேன். அப்போ கவனமாக இருக்கணும். ஃபோக்கஸ் சொல்லுங்க. அப்போ ஏன் இந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு இஷ்ட தெய்வம் தான் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு தானே சொல்லுவார். இப்போ நான் சிவருமான கும்பிடும், சரியான எந்த இஷ்ட தெய்வம் சிவருமா, அவர் நான் சிவலிங்கத்தை தான் தியானம் பண்ணேன். ஓகே, இந்த மனோட தெய்வம் போது இப்போ நான் சொல்லக்குள்ளேன்னு சிவலிங்கத்தில் வந்துடும் மனம். சொல்லுங்கள், மன ஒருமைப்பாடு கேட்கல. அப்போ இந்த இஷ்ட தெய்வத்தில் ரகசியம் என்னென்னா இல்லை, இந்த மனம் என்ன ஒருமைப்பாடு ஒரு இடத்துல போகும். இந்த இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வம் போகுது மாள் சொல்லுங்க. இங்கே ஹனுமானுக்கு அவர் எந்த பக்கம் பார்க்க மாட்டார். எங்கே பார்ப்பார்? ராமரை மட்டும் தான் பார்ப்போம். உட்காரன். நீங்கள் ஹனுமானை கும்பிட்றீங்க இல்லையோ, ஆனோடையாக சொல்கிறேன். அவர் உங்களோட ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்? நோ கையாட்டுங்க எல்லாரும். நானே சொல்கிறேன்டா, பாருங்கள், இது நாங்கள் சொல்கிற ஜபசைத்த உருவ தியானம். ஆனால் ஒரு மாணவர்களுக்கு வேண்டிய ஃபோக்கஸ் மன ஒருமைப்பாடு எங்கே வருது? அதுதான் சொல்ல போகிறோம். யோசிச்சுப்பா, இது டபுள் பெனிஃபிட். ஒன்று உங்களோட படிப்புக்குரிய வாழ்க்கைக்குரிய மன ஒருமைப்பாடு வருது. அடுத்தது இறைவன் கருணை மலர். என்ன சொல்லுவாங்கல்ல, நாங்களாம் இருக்கிறோம்மா இந்த ஊரில் இது போக்குள்ள ஒரு சதம் கூட பணம் இல்லாமல் நான் இந்தியாவில் இறங்கினேன். அவன் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்டா. ஓகே, ஆனால் இப்போ இத்தனையோ கோடி, நேற்று அந்த கோடீஸ்வரம் வந்து அவரை வீட்டில் 5 நாள் கனடாவில் தங்கியிருந்தேன். என்ன இவ்வளோ வரேன்டா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை சொல்லுங்க, போகமும் திருவும் புணர்ப்பானை சுந்தரமூர்த்தி நானார தேவார். அதாவது எங்களுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களை அவ்வளோவே இருக்கும். ஒரு கல்யாணம் விட்டு ஒரு நாள் தானே, அது கஷ்டப்பாடு. நாங்கள் ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டு இருக்கோம். உங்களுக்குரிய உணவு என்ன இருக்கிற தங்குறதுக்கு நாங்கள் கொடுப்போம். அப்போ இந்த இறைவனால் உனக்கு பொன்னும் வேண்டா பொருள், பொன்னும் மெய்ப்பொருள் வேண்டா அறிவு எல்லாம் கிடைக்கும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்டா, தயவு செய்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை நேரம் எடுத்து தெரிவு செய்யணும், மாற்றக்கூடாது. நான் வேணுமா சொல்லுங்க, நான் வேணும். ஏன் மாற்றக்கூடாது? ஏன் மாற்றக்கூடாது? உங்கள்கிட்ட ஏன் ஐயா அது ஏன் மாற்றக்கூடாதுண்டா மாள் அதான் அது. இப்போ அந்த ஃபோக்கஸை சொன்னேன், அந்த சூரிய கிரகணம் வந்து இல்லை, அது நெருப்பு வந்து கருத்துண்டா, அது போக்க ஒரு இடத்தையும் போகல, அது பரவாயில்ல, ஒரே இடத்துல இருக்குது. அது முக்கியம் என்னென்னா இந்த மன ஒருமைப்பாடு சொல்லுங்க. அப்போ இஷ்ட தெய்வம் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன மந்திரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ உருவம் ஜப சகித்த உருவ தியானம்.
இப்போ நமக்கு உடம்பு இருக்குது என்ன நம்ம இவருக்கு உருவம் இருக்குது இவருக்கு இருக்குது எனக்கு இருக்குது. அப்போ நிறைய நம்மளோட ஊராக்கள் நாங்கள் 66 பண்ணுறோம். இன்னும் நீ நம்மளோட தெய்வத்திற்கு இப்போ பிள்ளையார் எடுத்துக்கொள்ளும் இல்லை அவருக்கு உருவம் இருக்குது இல்லையோ. நீங்கள் உங்களுக்கு தெரியாது அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னால் சரியான பெரிய தத்துவம் இருக்குது. இந்த ஓம் சொல்லுங்க, ஓம் நான் உதாரணத்துக்கு பிள்ளையார் எடுக்கிறேன். ஓம் சொல்லுங்க. ஓமுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பிள்ளையார். அந்த உலகத்திலே ஒரு பெரிய வேதத்திலே இருக்குது பிரணவத்திற பெருமை தெரியாதானே. ஓகே, அப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னால் அந்த உருவத்துக்கே பெரிய தத்துவம் உண்டு. ஆகவே நீ ஒரு சந்தேகப்படாமல் உங்களோட இஷ்ட தெய்வத்திற உருவத்தை பிள்ளையார், முருகன், சிவபெருமான், ராமர், பராசக்தி இல்லை நீங்கள் உருவத்தை எடுக்கும். அதை கொஞ்சம் காலம் எடுங்க. விளங்குமா? கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க அதை நீங்கள் சொல்லுவான். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன். எனக்கு சிவபெருமான்டா பக்தன். சிவலிங்கத்துக்கு மேலே தியானம் பண்ண. ஆனால் சிவலிங்கம் எத்தனையோ இருக்குது. எனக்கு மனம் வரும். ஒரு நாள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் நான் போனால் அவன் என்ன பண்ணிக்கான்டா, அந்த சிவலிங்கம் தங்கம் கீழே இருக்க சுத்த ஸ்படிகம். அது இதில் அந்த தங்கத்தில் நிறம் இது நிறைஞ்சி 2 தங்கம் தெரியுது. அதை பார்த்தது பிறகு எனக்கு ஒரு மாற்றம். இப்போ அதெல்லாம் தியானம் பண்ணேன். அது மாதிரி இப்போ எத்தனையோ வடிவங்கள் இருக்குது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில். அதை கொஞ்சம் டைம் எடுத்து தெரிவிச்சோம். விளங்குமான் நேரம் எடுங்க பரவாயில்ல. தெரிவிச்சதை பிறகு மாற்றக்கூடாது. அது காலம் எடுக்கும் பரவாயில்ல. ஓகேயா? ஸோ ஜபம், மற்றது என்னது உருவம். சரியானே? இப்போ நீங்கள் சொல்லுமா. பிள்ளைகள் அதுக்கு என்னன்னு சொன்னா, அந்த ஒரு கிட்டடியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பெருசா செஞ்சிருக்காங்க. அந்த மந்திரம் அந்த மணல்ல ஒரு நல்ல சாஃப்டான மணல்ல மந்திரம் சொல்ல சொல்ல அந்த அந்த உருவம் விழுந்து ஐயா இது ஜப்ப யோகா அங்கே இருக்கா? எடுத்துடுவான். அந்த ஜப்ப யோகம் சுவாமி சுவாந்தரம் 2 புத்தகம், தாட் பவர் அண்ட் ஜப்ப யோகா. இது பாருங்க. அதாவது உன்ற வார்த்தை நீ ஓம் நம சிவா நான் உதாரணத்தை சொன்னால் அந்த வார்த்தை சிவபெருமான் உருவம் மாறுது. அதான் அந்த ரிசர்ச். அது எந்த வார்த்தை மாரி அதை பார்த்தவங்க அவங்க அதை செய்தவங்க என்ன சொல்கிறேன் பாரு அதை சொல்கிற பிரம்மா ஜப்பா என்னடா மாதிரி சொல்ல. ஓகே ஓகே என்ன வரேன்டா பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுங்கள் வார்த்தை எவ்வளோ அதிர்வு. சொல்லுங்கள் அதிர்வு. இப்போ நான் சுவிச்சில் அதிர்வு சொல்கிறேன். ஒருத்தர் போகல அந்த நிறைய 12 அடி சுனோம். அதில் ஓட் போட்டிருக்காங்க, டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் விசில் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் அதை போக்குள்ள நீ அடிச்சுன்னா அந்த பனி முழு ரோடு அடிச்சுட்டு போயிடும். அப்போ ஒரு விசிலுக்கே அதிர்வு இருக்குது. சொல்லுங்க அதிர்வு. சொல்லுங்க. நான் சின்ன ரிசர்ச். கழுதை சொல்லுங்க. உங்களோட மனதில் என்ன வந்தது? வேண்டாம் சொல்லுங்களா. ரெட் ரோஸ், சிவத்த ரோஸா சொல்லுங்க. உங்களோட மனதில் என்ன வந்தது? ரெட் ரோஸ். 2 வார்த்தையில் தானே. அதை பிடி காலுதை உருவம் வந்துடு, ரோஸா பூ உருவம் வந்துடு. ஆகவே இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலம் உண்டு. அப்போ இந்த சாதாரண வார்த்தைக்கு இவ்வளோன்னு சொன்னால் இதான் அந்த புத்தகம் இருக்குது, இந்த ரிசர்ச் இருக்குது. ஆகவே உண்ட மந்திரம் இது நம்மளாக தெரியாமல் இருக்குது. இந்த சாதாரண வார்த்தைக்கே ஒரு உருவம் வருது, அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது. இல்லை அது ரோசா இல்லையோ பார்த்தீங்களா அவ்வளோ. அப்போ நம்மளோட மந்திரம் ஒவ்வொரு இஷ்ட தெய்வத்துக்கு உள்ள மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. சந்தேகப்படாது. நாம் இன்னும் இருக்கிறவங்களும் எஸ் ஜப்பானில் ஒரு இப்போ அவங்க என்ன ப்ரைஸ் கொடுத்தவங்க இந்த என்னது அது இல்லை பெரிய ஹையஸ்ட் ப்ரைஸ் இப்போ நோபல் ப்ரைஸ் காணக்கள். இந்த உடம்பில் 70% மேலே தண்ணி. சொல்லுங்க எத்தனை வீதம்? மேலே கூடுதலாக இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிறது கிளம்பும். ஒரு விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி செய்தார். தண்ணியை பார்த்து திட்டுற யூ இடியட் ஃபூல் இல்லை ஒன்றும் தெரியாது முட்டாள் தொட்டு அதை அந்த தண்ணீரை ஒரு துளி எடுத்து சரியான இந்த மைக்ரோஸ்கோப்பாக
அதில் பார்த்தா அசிங்கமான உருவம் வந்தது. இது அந்த தண்ணீரை உருவம் ஏன் திட்டி விட்டா ஒன்று. அப்போ அது ஒரு ஐ லவ் யூ, நீ நல்ல பிள்ளை, கொஞ்சம் புழுவி விட்டா அதுக்கு பிறகு அந்த தண்ணி எடுத்தால் அது என்னது நம்மளோட இப்போ பாருங்கள், நீங்கள்லாம் மாலையெல்லாம் போட்டுருவீங்க. யார் நேற்று நீங்கள் கொடுத்தது அம்மாவுக்கு போட்டுறது எங்கே கண்மணி பொன்னாணி அந்த தாயை போட்ட அந்த இதுக்கு இல்லையா நேற்று கொடுத்துட்டாங்களா? மாலட்சி இது போட்டது எங்கே? அது எடுத்துகிட்டு வா. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன்டா, டிசைன் அப்படி இல்லை, இந்த என்ன மாதிரி சொல்கிறது அட்டியல் இது அப்படி அழகான டிசைன் வந்து இது அந்த வாழ்த்தின ஒன்று. சரி, 2 வார்த்தை தான், அவனை அவ்வளோ வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 2 பூ மரங்கள் சொல்லுங்க, 2 பூ, ஒரு பூ மரம்